ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். குரு அருளோடு திருவருளும் கிடைக்கட்டும். 10/1/2024 மார்கழி 25 புதன்கிழமை. இன்று இரவு 8 வரை சதுர்த்தசி, பின் அமாவாசை. இன்று இரவு 7:44 வரை மூலம், பின் பூராடம். காலை 6:32 வரை அமிர்த யோகம், பின் இரவு 7:44 வரை மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை, ரோஹிணி. இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய செயல்: வாகன பழுதுகளை சரி செய்ய, பரிகார பூஜை செய்ய, நோய்க்கு மருந்துண்ண, விதை விதைக்க உகந்த நாள். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குரு வழிபாடு செல்வத்தை அளிக்கும். சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு நல்வழியை காட்டும். இன்றைய ராசி பலன்கள். மேச ராசிக்காரர்களே, உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் நிலவும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப நலனில் அக்கறை செலுத்தவும். திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். தொட்டது துலங்கும். யோக திசை மேற்கு. யோக எண் 3. யோக நிறம் மஞ்சள். ரிஷபராசிக்காரர்களே, எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. முக்கிய முடிவுகளில் பொறுமை அவசியம். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். விருப்பம் இல்லாத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும். யோக திசை தென்கிழக்கு. யோக எண் 8. யோக நிறம் நீலம். மிதுன ராசிக்காரர்களே, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். இழுபறியான சில வழக்குகள் சாதகமாகும். தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். யோக திசை தென்கிழக்கு. யோக எண் 4. யோக நிறம் மஞ்சள். கடக ராசிக்காரர்களே, உடல் நலனில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்படவும், பிடிவாத போக்கை குறைத்து கொள்ளவும், பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். யோக திசை வடக்கு. யோக எண் 6. யோக நிறம் பச்சை. சிம்ம ராசிக்காரர்களே, புதிய துறை சார்ந்த வாய்ப்பு கிடைக்கும். காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பீர்கள். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். யோக திசை தெற்கு. யோக எண் 7. யோக நிறம் நீலம். கன்னி ராசிக்காரர்களே, பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். கட்டுமான துறைகளில் லாபம் மேம்படும். எதிலும் திட்டமிட்டு செயல்படவும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். யோக திசை கிழக்கு. யோக எண் 5. யோக நிறம் சாம்பல். துலாம் ராசிக்காரர்களே, தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சவாலான செயலை செய்து முடிப்பீர்கள். யோக திசை வடகிழக்கு. யோக எண் 6. யோக நிறம் பச்சை. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். வருமான வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். யோக திசை வடக்கு. யோக எண் 4. யோக நிறம் இளம் நீலம். தனுசு ராசிக்காரர்களே, அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படவும். பெரியவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும். மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலம் ஏற்படும். யோக திசை மேற்கு. யோக எண் 8. யோக நிறம் பச்சை. மகர ராசிக்காரர்களே, குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்பு கிடைக்கும். வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும்.
யோக திசை வடக்கு, யோக எண் 4, யோக நிறம் நீலம். கும்பராசிக்காரர்களே, தேடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வீர்கள். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். யோக திசை வடக்கு, யோக எண் 6, யோக நிறம் சிவப்பு. மீன ராசிக்காரர்களே, பெரியவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழிலில் மாற்றம் உண்டாகும். யோக திசை கிழக்கு, யோக எண் 5, யோக நிறம் ரோஸ்.